வணக்கம் நண்பர்களே! இது உங்கள் இயந்திரவியல் பொறியாளன் சேனல். சாரி ஃப்ரெண்ட்ஸ், நான் கொஞ்ச நாளா வீடியோஸ் போட முடியல. அதுக்காக முதல்ல மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஸோ என்கிட்ட நெறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ ஏஎஸ்எம்இ செக்ஷன் 9 பத்தி சொல்லுங்க, டபிள்யூபிஎஸ் பத்தி சொல்லுங்க. ஸோ நான் எனக்கு தெரிஞ்சத நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ ஏஎஸ்எம்இங்கிறதுக்கு முதல்ல ஃபுல் ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா, அமெரிக்கன் சொசைட்டி ஆஃப் மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ். ஸோ என்னோட ஜஸ்ட் ஒரு ஹிஸ்ட்ரி தான் குடுத்துருக்கேன். இத வந்து பார்த்தீங்கன்னா, 1880ல வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்காக வந்து ப்ரிப்பேர் பண்ணாங்க. ஸோ உங்களுக்கு ஸ்க்ரீன்ல தெரியும். ஃபர்ஸ்ட்டு பெர்ஃபார்மன்ஸ் டெஸ்ட் கோட் வந்து பார்த்தீங்கன்னா, 1884ல கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணாங்க. இதனோட ஃபர்ஸ்ட் ரிவிஷன் 1900ல நடந்தது. இதுவரைக்கும் வேர்ல்டு வைடா வந்து பார்த்தீங்கன்னா, ஆ 1,40,000 மெம்பர்ஸ் வந்து இருக்காங்க. வேர்ல்டு வைடு வந்து ஒரு 160 கண்ட்ரீஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இத வந்து ஏஎஸ்எம்இ வந்து அப்ரூவல் பண்ணி அவங்களோட கண்ட்ரீஸ் வந்து யூஸ் பண்றாங்க. அதே மாரி பார்த்தீங்கன்னா, இதில வந்து பார்த்தீங்கன்னா, அபோவ் 600 கோட்ஸ் அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கு. நெறைய டெக்னிக்கல் ஏரியால இது ஃபுல்லா கவர் ஆகுது. டோட்டலா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஏஎஸ்எம்இ செக்ஷன் 9 வந்து பார்த்தீங்கன்னா, வெல்டிங்க்காக மட்டும். வெல்டிங், ஃபியூசிங், பிரேசிங் இந்த 3க்காக மட்டும் தான். ஸோ மெட்டீரியல வந்து ஜாயின் பண்ற ப்ராசஸ் மட்டும் தான். ஸோ இந்த ஏஎஸ்எம்இ வந்து கண்டுபிடிச்சாங்க. ஃபவுண்ட் பண்ணது. ஸோ ஏஎஸ்எம்இ ஃபவுண்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 3 பேர் தான். ஹென்றி ரோஸ்டர், அலெக்சாண்டர் அண்ட் ஜான் எடிசன். ஸோ இவங்க தான் 3 பேர் தான் வந்து இதனுக்கான ஒரு ஃபவுண்டேஷன் வந்து குடுத்தவங்க இவங்க தான். ஸோ ஏஎஸ்எம்இ செக்ஷன் பிபிவிசி கோட்ஸ். பிபினா பாய்லர் பிரஷர் வெசல்ஸ் கோட்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன். பாய்லர் பிரஷர் வெசல் கன்ஸ்ட்ரக்ஷன் கோட்ஸ். ஸோ நம்ம நிறைய பார்த்துருப்போம். ஏஎஸ்எம்இ செக்ஷன் 1, செக்ஷன் 2, செக்ஷன் 3, செக்ஷன் 4, செக்ஷன் 5. ஸோ ஒன்னொன்னுத்துலையும் என்னென்ன சொல்கிறாங்கங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஏஎஸ்எம்இ செக்ஷன் 1ல வந்து பார்த்தீங்கன்னா, பவர் பாய்லர்ஸ் அதனோட கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதுக்காக கொடுத்துருப்பாங்க. செக்ஷன் 2 வந்து பார்த்தீங்கன்னா, மெட்டீரியல்ஸ் ஜென்ரலாக மெட்டீரியல்ஸ் அதில் பார்ட் ஏ வந்து பார்த்தீங்கன்னா ஃபெரஸ் மெட்டீரியல், பார்ட் பி வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபெரஸ் மெட்டீரியல், பார்ட் சி வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோட்ஸ் அந்த ஃபில்லர் மெட்டீரியல்ஸ் அந்த வரும். பார்ட் டி வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபெரஸ் சம்திங் வரும். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் ஏ பார்ட் பி தான் மோஸ்ட் ஆஃப் யூஸ் ஆகும். சி வந்து பார்த்தீங்கன்னா அந்த எலக்ட்ரோட்ஸ்க்காக வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ செக்ஷன் 3 நியூக்ளியர் கோட்ஸ். நீங்கள் ஸ்பெஷலாக வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பெஷலி நியூக்ளியர் பைப்பிங்லையோ இல்லை நியூக்ளியர் பிளான்ட்லையோ நீங்கள் ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த நியூக்ளியருக்காக சேம் தான் உங்களுக்கு வரும். பட் வந்து நியூக்ளியருக்காகவே ஸ்பெஷலாக அந்த காம்போனன்ட்ஸ்லையோ ஜஸ்ட் ஒரு நீங்கள் வந்து ஒரு எல்போ அடிக்கிறீங்கன்னா, அதுலேயே உங்களுக்கு தனியாக வந்து மென்ஷன் பண்ணி வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா, நியூக்ளியர் இதில செகண்ட் என்பி, தேர்ட் என்பி, தேர்ட் என்சி அப்படிங்கிற மாரி வரும். ஸோ நீங்க அந்த ஃபீல்ட்ல ஒர்க் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதே மாரி செக்ஷன் 4 வந்து பார்த்தீங்கன்னா, ஹீட்டிங் பாய்லர்ஸ். செக்ஷன் 5 வந்து பார்த்தீங்கன்னா, என்டி நான் டிஸ்ட்ரக்டிவ் எக்ஸாமினேஷன்ஸ். ஓகேங்களா? அதாவது நம்ம பண்ற வெல்டிங் அடிக்கிற ப்ராசஸ்ல என்ன மாரி டெஸ்ட் நான் டிஸ்ட்ரக்டிவ் நான் ஏற்கனவே உங்களுக்கு போட்டிருக்கேன். இந்த மாரி எக்ஸாமினேஷன்ஸ்லாம் எப்படி அப்ளை பண்றது? அதுக்கான ப்ரொசீஜர், அதுக்கான கோட்ஸ், அதுக்கான ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாமே குடுத்துருப்பாங்க. ஸோ செக்ஷன் 8 டிவிஷன் 1, டிவிஷன் 2, டிவிஷன் 3 இது 3மே வந்து பார்த்தீங்கன்னா, பிரஷர் வெசல் கன்ஸ்ட்ரக்ஷனுக்காக தான். இது ஒண்ணொண்ணு ரேஞ்சில வந்து குடுத்துருப்பாங்க. ஸோ செக்ஷன் 9 வெல்டிங் அண்ட் பிரேசிங். அத பத்தி டெவலப்பா வெல்டிங் அண்ட் பிரேசிங் வந்து எப்படி வந்து ஃபுல்லா எக்ஸ்ப்ளைன் பண்ணலாம் அப்படின்றது குடுத்துருப்பாங்க. நான் வந்து உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு நம்மளோட இம்பார்ட்டன்ஸ் மட்டும் தான் குடுத்துருக்கேன். ஸோ நெறைய இருக்கு. நம்ம பேசிக்கா என்னென்ன பார்க்குறோம், ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் மட்டும் குடுத்துருக்கேன். ஸோ அதையும் பார்த்துக்கங்க. ஏஎஸ்எம்இ செக்ஷன் B31.3 ப்ராசஸ் பைப்பிங், B31.1 பவர் பைப்பிங். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் இந்த ப்ரெஷர் வெசல்ஸ் கோர்ஸே வந்து எப்படிலாம் அப்டேட் ஆச்சு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். 1991ல வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது பாய்லருக்கும் ப்ரெஷர் வெசலுக்காகவும் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு ஒரு கமிட்டி அமைக்கிறாங்க. 1915ல வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு கோடு வந்து பவர் பாய்லர்ஸ்க்காக வருது. 23ல ஹீட்டிங் பாய்லர்ஸ் வருது. செக்ஷன் 4 வந்து வருது. 24ல மெட்டீரியல்ஸ் வருது. 25ல பிரஷர் வெசல் செக்ஷன் 8 டிவிஷன் 1 வருது. இன்ன வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம என்டிஇ வந்து அப்ளிகேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, டிவிஷன் 1ல தான் போய் வந்து நம்ம அதனோட அக்செப்டன்ஸ் கிரைட்டீரியாலாம் வந்து டிவிஷன் 1ல தான் வந்து பார்த்துட்டுருக்கோம். ஸோ எல்லாத்துக்குமே இண்டிவிஜுவலா குடுத்துருந்தாலுமே, நம்ம வந்து இந்த செக்ஷன் 8 டிவிஷன் 1யே வந்து நம்ம காமனா வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம். ஸோ 1941 அதில வந்து பார்த்தீங்கன்னா, வெல்டிங் பிரேசிங்க்காக தனியா வந்து ஒரு கோடு வந்து அப்டேட் ஆகுது. அது வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு லேட்டஸ்ட் எடிஷன் வந்து பார்த்தீங்கன்னா, 2019 வரைக்கும் வந்திருக்கு. 63ல வந்து நியூக்ளியர் கோட்ஸ். அதாவது இந்த மாரி நியூக்ளியர் வேர்ல்டு வார்க்கு அப்புறம் வேர்ல்டு வார்ல அமெரிக்கா வந்து பார்த்தீங்கன்னா, அட்டாமிக் பாம் யூஸ் பண்ணதுக்கு அப்புறமே நியூக்ளியர் வந்து பொறுமையா வந்து என்னென்ன மாரி ஃபீல்டுக்கும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ எல்லாருமே வந்து பவர் ஜெனரேஷனுக்காக தான் யூஸ் பண்றாங்க. ஒரு மாற்று சோர்ஸ் பெட்ரோலுக்கு பதிலா மாற்று சோர்ஸ் அப்படின்ட்டு இதுவும் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. 68ல வந்து பார்த்தீங்கன்னா, பிரஷர் வெசல் டிவிஷன் 2 வருது. அடுத்த ரேஞ்ச். ஃபர்ஸ்ட் டிவிஷன் 1ல வந்து பார்த்தீங்கன்னா, கம்மியான ரேஞ்ச் அதாவது அந்த ரேஞ்ச் பிரஷர் வெசல்ஸ் மட்டும் வந்தது. அது ஜஸ்ட் அப்டேஷன் தான். 71ல பார்த்தீங்கன்னா, செக்ஷன் 5 வருது. நான் டிஸ்ட்ரக்டிவ் டெஸ்ட் எக்ஸாமினேஷன். 1997ல வந்து பார்த்தீங்கன்னா, பிரஷர் வெசல் செக்ஷன் 8 டிவிஷன் 3 வருது. ஜஸ்ட் இது
உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ரேஞ்ச் நெக்ஸ்ட் ரேஞ்ச். ஸோ ஜஸ்ட்டு நீங்கள் ஏஎஸ்மி செக்ஷன் 9 புக் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களோட அதனோட ஸ்க்ரீன் வந்து இப்படி தான் ஜஸ்ட் ஃபஸ்ட்டு பேஜ் இப்படி தான் உங்களுக்கு இருக்கும். ஸ்க்ரீனோட என்ன சொல்கிறது புக்கோட ஃபஸ்ட்டு அட்டை பேஜ். ஸோ இதில் வந்து செக்ஷன் 9 வந்து பார்த்தீங்கன்னா 4 பகுதியாக பிரிச்சிருக்காங்க. QG, QB, QF, QW. ஸோ இப்போது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா QG, QW இதுதான் வெல்டிங்க்கு ரொம்ப. QG வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ரெக்குயர்மெண்ட்ஸ், QW வந்து பார்த்தீங்கன்னா வெல்டிங். ஸோ இப்போ நான் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா QGயை மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏன்னா வெல்டிங்கை நான் உங்களுக்கு சேர்த்து பண்ணேன்னா இது ஆல்மோஸ்ட் ஒரு மினிமம் ½ hour வீடியோவாக போயிடும். ஸோ அதனால் நான் சொல்கிறேன். QG ஜென்ரல் ரெக்குயர்மெண்ட்ஸ். ஜென்ரல் ரெக்குயர்மெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு QG 100. QG இதில் நிறைய பார்ட்டாக பிரிச்சிருக்காங்க. ஸோ QG 100 அதில் உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஸ்கோப். நீங்கள் என்ன ஜென்ரல் ரெக்குயர்மெண்ட் என்ன ஸ்கோப் இந்த வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியுற மாதிரி இது செக்ஷன் கண்டென்ட் ரெக்குயர்மெண்ட்ஸ் ஃபார் த வெல்டர்ஸ் அண்ட் வெல்டிங் ஆப்ரேட்டர் குவாலிஃபிகேஷன்ஸ் அண்ட் பேசஸ் பேசிங் ஆப்ரேட்டர்ஸ் பிளாஸ்டிக் ஃபியூசிங் ஆப்ரேட்டர்ஸ் மெட்டீரியல் ஜாயினிங் ப்ராசஸ் they are used during welding bracing fusing operation for the construction of components. அதாவது என்ன சொல்கிறேன்னா ஸோ வெல்டர்ஸ் அண்ட் வெல்டிங் ஆப்ரேட்டர்ஸை வந்து குவாலிஃபிகேஷன் பண்ணுறதுக்காக இதனோட ஸ்கோப் வந்து இந்த QG ஜென்ரல் ரெக்குயர்மெண்ட்ஸ் வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் ஆகுது. நெக்ஸ்ட்டு நம்ம போனோன்னா ஜென்ரல் ரெக்குயர்மெண்ட்ஸில் நெக்ஸ்ட் அடுத்தடுத்த கோட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ QG 100B. ஸோ கோட் அண்ட் ஸ்டாண்டர்டில் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ரெஃபரன்ஸ் கோட்ஸ் ஸ்டாண்டர்ட் ஸ்பெசிஃபிகேஷன் செக்ஷன் 9ஓட ரெக்குயர்மெண்ட்ஸ் இது எல்லாமே ஜஸ்ட்டு நீங்கள் இது ஒன்றும் உங்களுக்கு பெரிய கோத்ரூ இல்லை. ஸோ சிம்பிளாக நான் சொல்லிடுறேன். இது வந்து ஸ்கோப் தான் கொடுத்துருப்பாங்க ஜென்ரல் ரெக்குயர்மெண்ட்ஸில். ஸோ இது நீங்கள் பார்த்துக்கங்க. அதாவது QG 100ல் ஸோ என்னென்ன மாதிரி ஃபாலோ பண்ணுறோம் நீங்கள் ஜஸ்ட்டு ஸ்க்ரீனை பாருங்கள் உங்களுக்கு புரியும். ஸோ QG 100-01 ப்ரொசீஜர் ஸ்பெசிஃபிகேஷன் அப்படி இல்லைன்னா WPS வெல்டிங் ப்ரொசீஜர் ஸ்பெசிஃபிகேஷன். உங்களுக்கு நீங்கள் ஸ்க்ரீனை பாருங்கள். வெல்டிங் ப்ரொசீஜர் ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னா வெல்டருக்கு வந்து கரெக்டான ஒரு ரைட் வே கொடுக்கறது தான் வந்து பார்த்தீங்கன்னா WPSன்னு சொல்லுவாங்க. அதாவது நல்ல வெல்டை வந்து அடையிறதுக்காக ஒரு வெல்டர் வந்து எப்படிலாம் வந்து கைடன்ஸ் கொடுக்குறோமோ அதுதான் வந்து WPS. ஸோ இந்த WPSல என்னென்ன இருக்கணும் எசென்ஷியல் வேரியபிள்ஸ் இருக்கும், நான் எசென்ஷியல் வேரியபிள்ஸ் இருக்கும். அதே மாதிரி வெல்டிங் அடிக்கும்போது என்னென்ன மாதிரி என்னென்ன மாதிரி ரெக்குயர்மெண்ட்ஸ் வந்து வெல்டருக்கு தேவை. ஸோ எல்லாமே இது கொடுத்துருப்பாங்க. இதை வந்து இந்த WPSக்கு ரெஸ்பான்சிபிள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த யார் வந்து அந்த வெல்டிங் அடிக்கிறாங்களோ அந்த ஆர்கனைசேஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னா WPSக்கு ரெஸ்பான்சிபிள் பர்சன். இந்த WPS வந்து கிரியேட் பண்ணுறதுக்காக அதில் உருவாக்குறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு PQR வந்து கண்டிப்பாக தேவை. ஒன்றும் இல்லை அதுக்கு மேற்பட்ட PQR வந்து கண்டிப்பாக தேவை. PQRனா என்னன்னு பார்க்கலாம். QG 100-02 ப்ரொசீஜர் குவாலிஃபிகேஷன் ரெக்கார்ட் PQR. ஸோ PQRங்கிறது ஒன்றும் கிடையாது. ஒரு WPSஐ கிரியேட் பண்ணுறதுக்காக நம்ம வந்து ஒரு WPSக்கு ஒரு பேக்கப் டாக்குமெண்ட்டாக ஒரு ஆல்ரெடி ஒரு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி அது ரிசல்ட் எடுத்த ஒரு டாக்குமெண்ட்ஸை வந்து WPSஐ கிரியேட் பண்ணுறதுக்காக நம்ம வந்து செட்டப் பண்ணுறது தான் வந்து PQR. ஃபார் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் பாருங்கள். இந்த PQRல எசென்ஷியல் வேரியபிள் இருக்கும், அதே மாதிரி நான் எசென்ஷியல் வேரியபிள்ஸ் இருக்கும். எல்லாமே ஒரு அசம்ஷனில் ரெடி பண்ணி அது சக்ஸஸ்ஃபுல்லாக அதனோட டிஸ்ட்ரக்டிவ் நான் டிஸ்ட்ரக்டிவ் எக்ஸாமினேஷன் எல்லாமே பாஸ் ஆனதுக்கப்புறம் தான் அதை வச்சு நம்ம வந்து PQR யூஸ் பண்ணி WPSஐ ரெடி பண்ண முடியும். ஸோ இதையும் நீங்கள் WPS மேக் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருந்ததுன்னா உங்களுக்கு புரியும். ஸோ QG 100-03 இது வந்து பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் குவாலிஃபிகேஷன் demonstration that person ability to produce a sound joint when using a ஒன்றும் கிடையாது. அந்த வெல்டரை வந்து குவாலிஃபிகேஷன் பண்ணுறது தான் இது. அவரால் இந்த WPSஐ யூஸ் பண்ணி அந்த வெல்டிங்கை வந்து அடிக்க முடியுமா அப்படிங்கிறத பார்க்கறது தான் வந்து பார்த்தீங்கன்னா WQTன்னு சொல்லுவாங்க. ஸோ ப்ரொசீஜர் குவாலிஃபிகேஷன் ரெக்கார்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொசீஜர் குவாலிஃபிகேஷன் ரெக்கார்ட்லேருந்து நீங்கள் என்னென்ன டேட்டாஸ் எல்லாம் சேவ் பண்ணி வைக்கிறீங்க. ஒரு மினிமம் PQRலேருந்து என்னென்ன PQR WPS மேக் பண்ணும்போது என்னென்ன ரெக்கார்டெல்லாம் நீங்கள் சேவ் பண்ணி வைக்கிறீங்க. எசென்ஷியல் வேரியபிள்ஸ் சேவ் பண்ணி வைப்பீங்க, ரேஞ்ச் ஆஃப் வேரியபிள்ஸ் வந்து சேவ் பண்ணி வைப்பீங்க, அதனோட டெஸ்டிங் ரிசல்ட்ஸ் வந்து சேவ் பண்ணி வைப்பீங்க. அதே மாதிரி ஐடென்டிஃபிகேஷனுக்காக என்னென்ன பண்ணுறீங்க டியூரிங் டெஸ்ட்டில். ஸோ இதெல்லாம் வந்து முக்கியமானது. அந்த QG 100, QG 100-01, 102, 103, 104 வந்து நம்ம பார்த்துட்டோம். அதுக்கடுத்து வந்து
வந்து பார்த்தீங்கன்னா 106 ஆர்கனைசேஷன் ரெஸ்பான்சிபிலிட்டி சைமல்டேனியஸ் பெர்ஃபார்மன்ஸ் குவாலிஃபிகேஷன். அதாவது ஒரே நேரத்தில் வந்து ஒரு ஆர்கனைசேஷன் வந்து நிறைய வெல்டரையும் வந்து குவாலிஃபை பண்ணலாம், டபிள்யூபிஎஸ்சி ரெடி பண்ணி வைக்கலாம். ஸோ இதையும் பாருங்கள், புரிஞ்சுக்கிங்க. இது உங்களுக்கு அதிகமாக தேவையில்லை, ஏன்னா இது ஹை லெவல் டாப் லெவல் தான். ஸோ ஓனர்ஷிப் ட்ரான்ஸ்ஃபர்ஸ். ஸோ ஒரு டபிள்யூபிஎஸை வந்து எப்படி வந்து ரெக்கார்ட் பண்ணி வைக்கிறது, பிபிஆர் எப்படி ரெக்கார்ட் பண்ணி வைக்கிறது, இதெல்லாம் ஓனர்ஷிப்க்கு தான் போகும். அந்த ஓனர் தான் வந்து அவருக்கு கீழே ஒரே ஓனர் கீழே பல கம்பெனிஸ் வந்து வேலை செய்யும். அவர் வந்து யூஸ் பண்ணலாம். WPS ஐடென்டிஃபை த நேம் ஆஃப் நியூ ஓனர். அதாவது WPS வந்து அந்த எந்த ஒரு WPS மேக் பண்ணாலும் கண்டிப்பாக அந்த ஓனரோட நேம் வந்து இருக்கும். ஒரு கண்டிப்பாக இந்த WPS இருக்கிற இடத்துல QA சிஸ்டமும் QC சிஸ்டமும் இருக்கும். ஸோ ஒரிஜினல் சோர்ஸை வந்து நம்ம ஃபவுண்ட் பண்ணுறதுக்காக எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டியும் ஓனர்ஷிப் தான் இருக்குது. குவாலிஃபிகேஷன் மேட் டு ப்ரீவியஸ் எடிஷன்ஸ், இது ஒன்றும் பெருசாக தேவையில்லை. ஸோ QG 109 பேக் கோச்சிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். மேக்ஸிமம் உங்களுக்கு அந்த இது ஜஸ்ட் அந்த ஸ்கோப்பு அந்த மாதிரி பிளாப்லா எல்லாம் நான் சொல்லிட்டேன். ஸோ பேக் கோச்சிங் இப்போ டெக்னிக்கலாக உள்ளே வந்துடும். பேக் கோச்சிங் ரிமூவல் ஆஃப் வெல்டு மெட்டல் அண்ட் பேஸ் மெட்டல் ஃப்ரம் த வெல்டு ரூட். அதாவது நீங்கள் ஆல்ரெடி வெல்டிங் அடித்த ஒரு ஜாபோட ரூட் சைடில் இருந்து நீங்கள் வந்து நல்ல வெல்டிங் ஃபியூஷனுக்காக நீங்கள் வந்து அந்த ரூட்டில் இருந்து கிரைண்டிங் பண்ணி ஜஸ்ட் அதில் இருக்க மெட்டீரியல் எல்லாம் ரிமூவல் பண்ணி நீங்கள் திரும்ப வந்து ஒரு ப்ராசஸ், ஒரு ரூட் மாதிரி பேக் சைட்லேருந்து ஒரு ரூட் மாதிரி அடிக்கிறதுக்காக அதை நீங்கள் கிரைண்டிங் பண்ணுற ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேக் கோச்சிங் சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்கு பிக்சரில் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா அதனோட ரூட் சைடு அவர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது ஃபேஸ் சைடு அடிச்சிட்ருக்காரு. இது வந்து பின்னாடி திருப்பி நம்ம வந்து அடிக்கிறது தான் வந்து பேக் கோச்சிங் சொல்லுவாங்க. ஸோ பேக்கிங் வந்து பார்த்தீங்கன்னா a material placed at the root of a weld joint, the purpose of supporting molten weld metal so that facilitate complete joint penetration. அதாவது வெல்டிங் அடிக்கும்போது நம்ம ரூட்டில் வந்து ஒரு சப்போர்ட்டுக்காக ஒரு மெட்டீரியலை வந்து நம்ம கொடுக்கறது தான் வந்து பேக்கிங் சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ஃபியூஷன் ஆகலாம், ஃபியூஷன் ஆகாமலும் இருக்கலாம். ஸோ இந்த பேக்கிங்காக வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன ஆர்கான், ஹீலியம், நைட்ரஜன் இந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. பட்டரிங்கிறது வந்து அடிஷன் ஆஃப் மெட்டீரியல். இப்போ வந்து நீங்கள் வந்து உங்களோட மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிக்சரில் காட்டுற மாதிரி பாருங்கள். ஆக்சுவலி வந்து வெல்டு மெட்டீரியல் இவ்வளோ தான். உங்களுடைய இன்னொரு பேரண்ட் மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான். உங்களுக்கு ரூட் கேப் வந்து 3 mm தான் இருக்கும். சப்போஸ் உங்களுடைய மெட்டீரியல் டேமேஜ் இல்லை, கட்டிங் பண்ணும்போது கொஞ்சம் லென்த்து கம்மியாக கட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் உங்களுக்கு ஒரு 4 5 mm வந்து உங்களுக்கு கம்மியாக இருக்குன்னா அந்த இடத்துல வந்து பட்டரிங் சொல்லுவாங்க. பட்டரிங்கும் கண்டிப்பாக WPS வந்து மேக் பண்ணணும். பட் நிறைய கம்பெனிஸ் வந்து நம்ம இந்தியன் கம்பெனிஸ் பண்ணுறதில்ல. அவங்க மாட்டுன்னு அவங்களாம் எடுத்து வெல்டிங் அடிச்சிருவாங்க. வெல்டிங் அடித்து அதுக்கேற்ற மாதிரி அந்த ரூட் சர்ஃபேஸு, அந்த பெவல் ஏரியா, அந்த குரூப் ப்ரிப்ரேஷன்லாம் பண்ணிவிடுவாங்க. ஸோ இது மிகப்பெரிய பிரச்சனையாகும். பட்டரிங்க்கு கண்டிப்பாக WPS தேவை. ஸோ ஜென்ரல் ரெக்குவயர்மெண்ட்ஸில் அடுத்து நம்ம எசென்ஷியல் வேரியபிள்ஸ் அதுக்கு வந்துட்டோம். பி நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பேரண்ட் மெட்டீரியல் அப்படி இல்லைனா பேஸ் மெட்டீரியல் குறிக்கிறதுக்காக சொல்லுவாங்க. நீங்கள் வந்து இது ஜஸ்ட்டு அது எதை வச்சு விவரிக்கிறாங்கன்னா என்னோட கெமிக்கல் காம்போசிஷன், வெல்டபிலிட்டி, மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் வச்சு தான் பிரிக்கிறாங்க. ஸோ இதனோட டேபிள் வந்து பார்த்தீங்கன்னா QW 422 இருக்கும் உங்களுக்கு. இது ஃபெரஸ், நான் ஃபெரஸ் எல்லாத்தையுமே ஒன்றா கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் இந்த ஜஸ்ட் நீங்கள் வந்து WPSல வந்து ஜஸ்ட் உங்களோட பேஸ் மெட்டல் கிரேடை பார்த்துட்டு நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி P நம்பர், G நம்பர் என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துக்கலாம். குரூப் நம்பருக்கும் G நம்பருக்கும் P நம்பருக்கும் நிறைய வித்தியாசம் என்னன்ட்டு நிறைய பேருக்கு தெரியறதில்ல. ஸோ P நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வேரியஸ் மெட்டீரியலுக்கு கொடுத்துருப்பாங்க. பட் வந்து G நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த P நம்பர்லேருந்து ஒரு ஸ்பெஷல் டிவிஷன் மாதிரி, என்ன சொல்கிறது, நம்ம உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா எனக்கும் சரியாக தெரியல, விட்டுருங்க. ஸோ G நம்பரும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த டேபிள்லேயே உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எஃப் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ QW 432 கிடைக்கும். FW வந்து அந்த ஃபில்லர் நம்பர் சொல்லுவாங்க. இது ஜஸ்ட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட எலக்ட்ரோடோட பேக் சைடில் நீங்கள் எந்த எலக்ட்ரோட் பர்ச்சேஸ் பண்ணீங்களோ அதோட பேக் சைட்லேயே நீங்கள் திரும்பி பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு கிடைக்கும். அப்படி இல்லை அது கரெக்டாக இருக்கா நீங்கள் வந்து மேட்ச் பண்ணுறதுக்காக நீங்கள் வந்து QW 433 நீங்கள் பார்த்துக்கலாம். 433 அண்ட் 432 பார்த்துக்கலாம். நீங்கள் இது எந்த மாதிரி எடுத்து எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி எலக்ட்ரோடு ஜஸ்ட் உங்களுக்கு நான் வந்து ஒரு எலக்ட்ரோடையும் ஒரு ஃபில்லர் ஒயரையும் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். E7018 நிறைய இடத்துல பார்த்துருப்போம். இதில் ஈங்கிறது எலக்ட்ரோட்,
அந்த 70 இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து அந்த எலக்ட்ரோடோட மெக்கானிக்கல் டென்சைல் ஸ்ட்ரென்த்துன்னு சொல்லுவாங்க. 70,000 KSI. ஸோ அந்த 1ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பொசிஷன். எந்தெந்த பொசிஷன்ல இந்த எலக்ட்ரோட் வந்து யூஸ் பண்ண முடியும் மேக் பண்ணும்போதே. அதே மாரி அந்த 8ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கோட்டிங் ஆப்பரேட்டிங் கேரக்டரிஸ்டிக். அது மேல என்ன மாரி கோட்டிங்லாம் குடுத்துருக்காங்க, எலக்ட்ரிக்கல் கேரக்டர் எந்த மாரி குடுத்துருக்காங்க, அதாவது அந்த ஸ்லாக்ல. அதே மாரி இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபில்லர் ஒயர் குடுத்துருக்கேன். E70S3. இதில ERங்கிறது எலக்ட்ரோட் ராட். நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க. இது எலக்ட்ரோடுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து அ அ SMAW ப்ராசஸ்ல தான் வந்து யூஸ் ஆகும். ERங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த GTAW, GMAW அந்த மாரி இதில யூஸ் ஆகும். அதே மாரி ER70ங்கிறது இதுலயும் அதே தான் சேம் மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டி, அதாவது டென்சைல் ப்ராப்பர்ட்டி. அதில வந்து பார்த்தீங்கன்னா, Sங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சாலிட் ஒயர்ன்னு சொல்லுவாங்க. அதில அந்த 3ன்னு குடுத்துருக்காங்க இல்லையா, அதில குடுத்துருக்க கெமிக்கல் ப்ராப்பர்ட்டீஸ். ஸோ உங்க பிக்சர்ல பாருங்க. இதில 70K அதனோட மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டி என்ன இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்க. அதே மாரி அதுக்கு எவ்வளோ வந்து டிஃப்யூசபிள் ஹைட்ரஜன் வேணும் அப்படிங்கிறதும் உங்களுக்கு குடுத்துருக்காங்க. ஃபில்லர் மெட்டீரியல் செலக்ஷன். ஸோ ஃபில்லர் மெட்டீரியல் செலக்ஷன் வந்து எதை வச்சு பேஸ் பண்ணுறாங்கன்னா, எதை வச்சு பிரிக்கிறாங்கன்னா, டூ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, கெமிக்கல் காம்போசிஷன் ஆஃப் த ஃபில்லர் மெட்டல், அப்புறம் டென்சைல் ஸ்ட்ரென்த் ஆஃப் த ஃபில்லர் மெட்டல் அண்ட் பேஸ் மெட்டல், டைலூஷன் ஆஃப் அலாயிங் எலமெண்ட்ஸ் ஃப்ரம் த பேஸ் மெட்டல், அதனோட ஸ்ட்ரென்தனிங், அதாவது என்ன சொல்கிறது, ஹார்டனபிலிட்டி ஆஃப் த ஃபில்லர் மெட்டல், இந்த மாதிரி ரீசன்ஸாக, அப்புறம் கரோஷன் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த ஃபில்லர் மெட்டல். ஸோ இந்த மாதிரி ஒரு முக்கியமான இதை வச்சு தான் நம்ம பிரிக்கிறோம். அதாவது அந்த ஃபில்லர் மெட்டல் வந்து செலெக்ஷனே வந்து WPSக்கு செலெக்ஷன் பண்ணுறாங்க. ஸோ ஏ நம்பருங்கிறது ஒன்றும் கிடையாது. அதாவது பி நம்பர், ஜி நம்பர் வந்து பேஸ் மெட்டலுக்கானது. அது இல்லாமல் எஃப் நம்பரும் ஃபில்லர் எலக்ட்ரோடுக்கானது. ஸோ ஏ நம்பர்னா என்ன, இதுவும் உங்களுக்கு எலக்ட்ரோட் பாக்ஸ் பின்னாடி கொடுத்துருப்பாங்க. ஸோ ஏ நம்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபில்லர் மெட்டீரியலும் இல்லை எலக்ட்ரோடும் அந்த பேஸ் மெட்டலும் மிக்ஸ் ஆகிட்டு வெல்டு டெபாசிட் ஆகுது பார்த்தீங்களா, அதனோட கெமிக்கல் காம்போசிஷன் எந்த மாதிரி இருக்கும் அதை வச்சு பிரிக்கிறது தான். ஸோ அதனோட டேபிள் வந்து பார்த்தீங்கன்னா QW442 கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு பிக்சரில் கொடுத்துருக்கேன் பாருங்கள். மைல்டு ஸ்டீல்னா எப்படி, கார்பன் மாலிப்டின்னா எப்படி, நிக்கல் குரோம் ஸ்டீலுக்கு எப்படி. ஸோ இது உங்களுக்கு புரியும், பார்த்துக்குங்க. அதுக்கேற்ற மாதிரி வந்து நம்ம ஏ நம்பரை செலக்ட் பண்ணிக்கணும். ஸோ இது அவ்வளோதான். நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இன்றைக்கி ஏஎஸ்மி செக்ஷன் 9ஓட பேசிக் கோட் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ரெக்குயர்மெண்ட்ஸ் சொல்லியிருக்கேன். ஸோ அடுத்த வீடியோஸில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு வெல்டிங் QW நான் வந்து ஒரு ஃபுல்லாக ஒரு டீப் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.